சுவிட்சர்லாந்தில் உங்கள் சொந்த ரெஸ்டாரண்ட் கனவு இப்போது நனவாகும் நேரம். ஆர்கவ் கண்டோனின் ரைனாக் நகரில் அனைத்து நவீன வசதிகளோடும் முழுமையாக தயாரான அழகிய உணவகம் விற்பனைக்கு. ஃபுல் கிச்சன் செட்டப், அனைத்து ரெஸ்டாரண்ட் உபகரணங்களோடும் உடனே பிசினஸ் ஆரம்பிக்க தயாரான இடம். பர்த்டே பார்ட்டிஸ், ஃபேமிலி ஈவென்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் நடத்த தனி வசதி. சுவிஸில் உங்கள் வெற்றிகரமான உணவக பயணத்தை தொடங்க ஆர்வமுள்ளவர்கள் உடனே அழைக்கவும். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன், செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தின் அடுத்த பெரிய அரசியல் போராட்டம். EU ஒப்பந்தத்திற்கு ஆம் முன்னிலை. ஒரே கட்சி இரு கருத்துகள். பாலஸ்தீன விவகாரத்தில் சுவிஸ் இடதுசாரிகளில் மோதல். கார்வில் திடீர் தீ விபத்து. எரிவாயு கிரில் வெடித்ததால் வீடு தோட்டம் சேதம். பொதிகளை கொண்டு சென்றவர்களே கொள்ளையர்களா? நகை, போன், ஆடைகள் திருட்டு வழக்கில் கைது. 111 வழக்குகள். அதிகரிக்கும் கவலை. தீவிரமயமாக்கலை தடுக்க சுவிஸ் சிறப்பு நடவடிக்கை. மோர்ஷ்வில்லில் அதிகாலை விபத்து. கட்டுப்பாட்டை இழந்த கார் புல்வெளியில் தலைகீழாக கவிழ்ந்தது. தொடர்பான விரிவான செய்திகள். சுவையான மரக்கறிகள், புதிய மீன் வகைகள் அதிரடி மலிவு விலைகளில் வாங்க வேண்டுமா? உங்கள் நம்பிக்கைக்குரிய தமிழர் கடை AK சூப்பர் மார்க்கெட் GmbH. தினமும் விசேட விலை கழிவுகளோடு தரமான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. அன்பான சேவை, சிறந்த தரம், அனைத்தும் ஒரே இடத்தில். தூர இடங்களில் இருந்து வருபவர்கள் முன்கூட்டியே உங்கள் வரவை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். AK சூப்பர் மார்க்கெட் GmbH, மார்டன் ஸ்ட்ராசே 126B. 10 மில்லியன் முன்மொழிவை சுவிஸ் மக்கள் வாக்குப்பட்டியில் நிராகரித்த உடனேயே நாட்டின் அரசியல் கவனம் அடுத்த பெரிய முடிவை நோக்கி திரும்பியுள்ளது. அது சுவிட்சர்லாந்துக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான புதிய ஒப்பந்த தொகுப்பாகும். சமீபத்திய கருத்து கணிப்பின்படி புதிய ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தங்களுக்கு ஆதரவாக 46% மக்கள் உள்ளனர். அதே நேரத்தில் 40% மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இன்னும் பலர் முடிவு செய்யாத நிலையில் இருப்பதால் இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பது தெளிவாகவில்லை. அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகையில், ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து முழுமையாக விலகுவது சுவிட்சர்லாந்துக்கு பொருளாதார மற்றும் அரசியல் சவால்களை ஏற்படுத்தலாம். அதேவேளை சுதந்திரமான மக்கள் நடமாட்டம் போன்ற விடயங்களில் சிலருக்கு கவலைகளும் தொடர்கின்றன. கட்சிகளின் ஆதரவை பார்த்தால் இடதுசாரி கட்சிகளும் GLP ஆதரவாளர்களும் புதிய ஒப்பந்தங்களுக்கு அதிக ஆதரவு தெரிவிக்கின்றனர். FDP ஆதரவாளர்களுடைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தற்போது ஆம் வாக்குகள் சற்று முன்னிலையில் உள்ளன. ஆனால் SVP ஆதரவாளர்கள் புதிய ஒப்பந்தங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை காட்டுகின்றனர். வயது பிரிவுகளிலும் வித்தியாசம் இருக்கிறது. இளைஞர்களில் பலர் இன்னும் முடிவு செய்யாமல் உள்ள நிலையில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் புதிய ஒப்பந்தங்களுக்கு ஆதரவு அதிகமாக உள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தத்தை முடிவு செய்வது மக்கள் மட்டுமா அல்லது சுவிஸ் மாகாணங்களுக்கு இதில் பங்கு இருக்க வேண்டுமா என்ற விவாதமும் தொடர்கிறது. கருத்து கணிப்பில் 43% பேர் மக்கள் மாத்திரம் முடிவு செய்ய வேண்டும் என்றும் 39% பேர் மாகாணங்களுக்கும் அதிகாரம் வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர். இந்த புதிய ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தங்கள் மீதான இறுதி வாக்கெடுப்பு எப்போது இடம்பெறும் என்பது இன்னும் உறுதியில்லை. 2027க்கு முன்பு வாய்ப்பு குறைவு என்றும் சாத்தியமாக 2028 வசந்த காலத்தில் சுவிஸ் மக்கள் மீண்டும் ஒரு முக்கிய அரசியல் முடிவை எடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 10 மில்லியன் முன்மொழிவில் இல்லை என்று சொன்ன மக்கள் இப்போது EU ஒப்பந்தத்தில் என்ன தீர்ப்பு சொல்வார்கள் என்பதே அடுத்த பெரிய கேள்வியாக இருக்கிறது. சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு சந்திப்பு தற்போது பெரிய அரசியல் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரெஞ்சு பாலஸ்தீன செயற்பாட்டாளர் ரீமா ஹசன் சுவிஸ் பாலஸ்தீன நாடாளுமன்ற நட்புறவு குழுவின் அழைப்பின் பேரில் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வருகிறார். இந்த சந்திப்பில் சில இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நிலையில் சமூக ஜனநாயக கட்சியான SP-க்குள் இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்தன. இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த கார்லோ சோமருகா உள்ளிட்ட சிலர் பாலஸ்தீன நிலைமை குறித்து கலந்துரையாடல் முக்கியம் என்று தெரிவித்தனர். ஆனால் ஜெர்மன் மொழி பேசும் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த சில SP நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சந்திப்பு கலந்து கொள்ளவில்லை. ரீமா ஹசனின் கருத்துகள் மற்றும் அவரது அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து இடதுசாரிகளுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஹமாஸ் அமைப்பு தொடர்பான அவரது நிலைப்பாடுகள் குறித்து சிலர் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். இதனால் சுவிஸ் சமூக ஜனநாயக கட்சிக்குள் பிராந்திய வேறுபாடுகள் மீண்டும் பேசப்படும் நிலை உருவாகியுள்ளது. பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்திலும் ஜெர்மன் மொழி பேசும் பகுதிகளிலும் பாலஸ்தீன விவகாரம் அணுகப்படும் விதத்தில் வித்தியாசம் இருப்பதாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இதேவேளை SP கட்சி பாலஸ்தீன மக்களின் உரிமைகள் குறித்து தனது ஆதரவை தொடர்ந்து வெளிப்படுத்த. ஆனால் ரீமா ஹசன் விவகாரம் ஒரே கட்சிக்குள் கூட இந்த சர்வதேச பிரச்சினை குறித்து முழுமையான ஒற்றுமை இல்லை என்பதை வெளிக்காட்டியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஹாரு பகுதியில் சனிக்கிழமை மாலை திடீர் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. ஜூன் 13 மாலை சுமார் 6:30 மணிக்கு முன்பு டோமன் வேக் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்த எரிவாயு கிரில் திடீரென தீப்பற்றியுள்ளது. தீ வேகமாக பரவி வீட்டின் முகப்பு பகுதி, தோட்டத்தில் இருந்த கொட்டகை மற்றும் ஒரு பந்தல் ஆகியவற்றில் கணிசமான சேதத்தை விளைவித்துள்ளது. தகவல் கிடைத்ததும் ஹவுர் தீயணைப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயமில்லை. ஆனால் தீயின் தாக்கத்தால் வீட்டின் வெளிப்புற பகுதிகளும் தோட்ட பொருட்களும் சேதமடைந்தன.
தீ விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய லுசர்ன் காவல்துறையின் தீ விசாரணை அதிகாரிகள் தற்போது விசாரிக்கின்றனர். ஆரம்ப தகவல்களின்படி எரிவாயு கிரில் காரணமாக தீ ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஆறு பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து தொடர்பான மேலதிக தகவல்களை அதிகாரிகள் தொடர்ந்து சேகரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் மாகாணத்தில் ஒரு அதிர்ச்சி திருட்டு வழக்கு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பொதிகளை கொண்டு செல்லும் பணியில் இருந்த லோரி ஓட்டுநர் மற்றும் அவரது மனைவி மீது பல திருட்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. லுசர்ன் காவல்துறையின் தகவலின்படி சனிக்கிழமை 13 அன்று ஒரு சிறப்பு நடவடிக்கையின் போது இந்த தம்பதியினர் கைதாகினர். விசாரணையில் அக்டோபர் 2024 முதல் குறைந்தது 83 குற்ற சம்பவங்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. கணவர் ஒரு போக்குவரத்து நிறுவனத்தில் லோரி ஓட்டுநராக பணியாற்றிய காலத்தில் அவர் எடுத்துச் சென்ற பொதிகளில் இருந்து விலை மதிப்புள்ள பொருட்கள் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. நகைகள், கைபேசிகள் மற்றும் ஆடைகள் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டதாகவும் மொத்த சேதம் 1,35,000 சுவிஸ் பிராங்குகளுக்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. காவல்துறை மேற்கொண்ட சோதனையில் திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சில பொருட்கள் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட இருவருக்கும் 45 மற்றும் 51 வயது என தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் செர்பியா மற்றும் குரோஏஷியாவை சேர்ந்தவர்கள் என காவல்துறை உறுதிப்படுத்தியது. இந்த வழக்கில் சிறப்பு குற்றங்களுக்கான அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இருவரையும் விசாரணை முடியும் வரை தடுப்பு காவலில் வைக்க கோரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் சட்டப்படி குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் குற்றமற்றவர்கள் என்ற அனுமானம் தொடரும். லுசர்னில் நடந்த இந்த சம்பவமானது போக்குவரத்து துறையில் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் விண்டத்தூரில் தீவிரமயமாக்கல் மற்றும் வன்முறை தடுப்பு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. விண்டத்தூரில் செயற்படும் தீவிரவாதம் மற்றும் வன்முறை தடுப்பு மையமான FSEG வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் கடந்த ஆண்டுகளில் சேவையின் நாடு மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 மற்றும் 25 ஆண்டுகளில் மாத்திரம் தீவிரமயமாக்கல், கடும்போக்குவாதம் மற்றும் வன்முறை தொடர்பில் மொத்தம் 111 ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கை 2022 ஆண்டில் 41 இருந்த நிலையில் 2025 ஆண்டில் 58 உயர்ந்துள்ளது. பெரும்பாலான வழக்குகள் விண்டத்தூர் நகரத்திலிருந்து வந்துள்ளன. அதே நேரத்தில் சூரிச் மாகாணம் மற்றும் பிற பகுதிகளில் இருந்து மக்கள் உதவி நாடியுள்ளனர். சமீபத்தில் விண்டத்தூரில் நடந்த கத்திக்குத்து தாக்குதல் போன்ற சம்பவங்கள் தீவிரமயமாக்கல் குறித்து மக்களின் கவனத்தை அதிகரித்துள்ளதாக மையத்தின் தலைவர் செரீனா குட் தெரிவித்துள்ளார். ஆனால் அனைத்து வன்முறை சம்பவங்களையும் தடுப்பு நடவடிக்கைகளால் முழுமையாக தடுக்க இயலாது என்றும் தொடர்ந்து விழிப்புணர்வு மற்றும் முன்கூட்டிய நடவடிக்கைகள் அவசியம் என்றும் கூறினார். இந்த மையத்தை அதிகம் நாடுபவர்கள் தங்களது குடும்பத்தில் ஒருவரின் மாற்றமான நடத்தை குறித்து கவலைப்படும் உறவினர்களே ஆவர். கடந்த 2 ஆண்டுகளில் பதிவான 111 வழக்குகளில் 80 வழக்குகள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கியவர்களிடமிருந்து வந்தவையாகும். வன்முறைக்கான அழைப்புகள் அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் காவல்துறை தலையிடுகிறது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த சிறப்பு மையம் தற்போது தீவிரமயமாக்கலை எதிர்கொள்ளும் முக்கிய அமைப்பாக செயல்படுகிறது. விண்டத்தூரில் அதிகரித்து வரும் இந்த விசாரணைகள் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது. எப்பவுமே பழைய சோஃபாவையும் பழைய கட்டிலையும் பார்த்து பார்த்து பழகி போனவங்களுக்கு உங்க வீட்டு செல்ல குழந்தைகள் எப்படித்தான் துள்ளி விளையாடினாலும் எதுவுமே நடக்காத சோஃபா இருந்தா எப்படி இருக்கும்? உழைச்சு களைச்சு வீட்டுக்கு வர உங்களை உடம்புக்கு மசாஜ் செய்யறதுக்கு ஒரு மசாஜ் சேர் இருந்தா எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையுமே மலிவு விலையில் ஒரு நிறுவனம் வழங்கினா இது எப்படி இருக்கும்? ஆமா, இப்பவே மாடர்ன் மொபைல் நிறுவனத்துக்கு கால் பண்ணுங்க. மலிவு விலையில் உங்கள் வீட்டுக்கு தேவையானவற்றை அள்ளி செல்லுங்க. சுவிட்சர்லாந்தில் நன்மதிப்பை வென்ற மை நெக்ஸ்ட் லெவல் ஆர்கான் நிறுவனம் தமிழர்களுக்கு வழங்கும் சிறப்பு சலுகை. கொழும்பு 4 பம்பலப்பிட்டிய பகுதியில் உங்கள் கனவு லக்ஸரி அபார்ட்மெண்ட் இப்போதே வாங்குங்கள். அல்ட்ரா மாடர்ன் 2 and 3 பெட்ரூம் ரெசிடென்சஸ் 40 மில்லியன் இலங்கை ரூபாய் முதல், அதுவும் 0% இன்ட்ரெஸ்ட் வசதியுடன். ஸ்விம்மிங் பூல், மாடர்ன் ஜிம், EV சார்ஜிங், பிரைவேட் மீட்டிங் ஏரியாஸ். பம்பலப்பிட்டி பிள்ளையார் கோவிலுக்கு அருகாமையில். லிமிடெட் யூனிட்ஸ் மாத்திரமே. இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். 41777242 சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் மாகாணத்தில் உள்ள மோஷ்வில் பகுதியில் அதிகாலை நேரத்தில் பரபரப்பான விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. ஜூன் 15 திங்களன்று அதிகாலை சுமார் 2 மணிக்கு முன்பு ரோஷாக்கஸ்திரா சாலையில் இந்த விபத்து நேர்ந்தது. 44 வயதான ஓட்டுநர் ஒருவர் சென்ட் காலன் திசையை நோக்கி பயணம் செய்த வேளை திடீரென தனது காரின் கட்டுப்பாட்டை இழந்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கார் சாலையின் வலது பக்கமாக விலகி புல் வெளிக்குள் சென்று கவிழ்ந்துள்ளது. விபத்தில் கார் தலைகீழாக நின்ற நிலையில் ஓட்டுநர் தானாகவே வாகனத்திலிருந்து வெளியே வந்துள்ளார். அவருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அவசர மருத்துவக் குழுவினர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். விசாரணையின் போது அந்த ஓட்டுநர் வாகனம் ஓட்ட தகுதியற்ற நிலையில் இருந்ததாக சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து அவரது ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் செய்யப்பட்டதோடு ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகளும் பரிசோதனைக்கு பெறப்பட்டன. இந்த விபத்தால் ஏற்பட்ட சேதம் சுமார் 40,000 சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மோர்ஷ்வில்லில் அதிகாலை நேரத்தில் நடந்த இந்த விபத்தானது சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளது.
சுவிட்சர்லாந்தின் கிராபர்டன் மாகாணத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் மாஃபியா நடவடிக்கைகளை எதிர்கொள்ள புதிய நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் தீவிர விவாதம் இடம்பெற்றுள்ளது. திங்களன்று இடம்பெற்ற அமர்வில் கிராபர்டன் அரசாங்கத்தின் 2025ஆம் ஆண்டு திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்ட வேளை பொது பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்துவது முக்கிய தலைப்பாக மாறியது. மிதவாத வலதுசாரி கட்சியை சேர்ந்த ரேட்ரோ கிராமெரி குற்ற நடவடிக்கைகளை தடுக்க மாகாண சட்டங்களில் மாற்றங்கள் தேவை என்றார். குறிப்பாக உணவக மற்றும் விருந்தோம்பல் உரிமம் வழங்கும் விதிகளை கடுமையாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உரிமம் பெற விண்ணப்பிப்பவர்களின் கடந்த கால குற்றப்பதிவுகள் தீவிரமாக பரிசோதிக்கப்பட வேண்டும் என்றும் குறைந்தபட்சம் கடந்த 5 ஆண்டுகளில் குற்ற தண்டனை இல்லாதவர்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தார். எஸ்பி கட்சியை சேர்ந்த அரசாங்க கவுன்சிலர் பீட்டர் பேயர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஆரம்ப நிலையிலேயே தடுக்க வேண்டும் என்றார். ஆனால் உணவக உரிமங்கள் வழங்குவது பெரும்பாலும் நகராட்சிகளின் பொறுப்பு என்பதால் அவர்கள் விண்ணப்பதாரர்களை கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். எஸ்பிபி தரப்பில் T0 வாகனத்தைப் போல குடியிருப்பு அனுமதிகளுக்கு குற்றப்பதிவு சான்றிதழ் கட்டாயமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுக்கிறது. ஆனால் இது சுதந்திரமான மக்கள் நடமாட்ட ஒப்பந்தத்தோடு முரண்படலாம் என்று அரசாங்கம் தெரிவிக்கிறது. இந்த விவாதங்களுக்கு பின்னணியாக பிப்ரவரி மாதத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான சர்வதேச நடவடிக்கையில் 7 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இருக்கிறது. இந்த சம்பவத்தின் பின் கிராபர்டன் மாகாணம் மாஃபியா மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிராக இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமா என்ற கேள்வி தற்போது தீவிரமாக பேசப்படுகிறது. ஈரான் தொடர்பான ஒப்பந்த அறிவிப்புகளுக்கு பிறகும் சுவிஸ் பங்கு சந்தையில் பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படாமல் தேக்க நிலை தொடர்கிறது. சுவிஸ் பெஞ்ச் மார்க் குறியீடான SMI திங்களன்று மிக சிறிய அளவில் மாத்திரம் உயர்ந்து 13,717.54 புள்ளிகளில் முடிவடைந்தது. காலை நேரத்தில் குறியீடு 13,871 புள்ளிகள் வரை உயர்ந்தாலும் முதலீட்டாளர்களின் எச்சரிக்கையான அணுகுமுறையால் பெரிய முன்னேற்றம் பதிவாகவில்லை. ஈரான் தொடர்பான புதிய ஒப்பந்தம் சந்தைக்கு நம்பிக்கையை கொடுத்தாலும் அதன் செயற்பாடு மற்றும் நீடித்த தன்மை குறித்து இன்னும் பல கேள்விகள் இருப்பதாக முதலீட்டாளர்கள் கருதுகின்றனர். ஜெனீவாவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ள நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்கப்படுவது மற்றும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டத்தில் கவனிக்கப்படும் விடயங்களாக மாறியுள்ளன. ஆனால் பதட்டம் மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் இன்னும் இருப்பதாக சந்தை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிஸ் சந்தையில் பெரிய நிறுவனங்களின் செயற்பாடுகளும் தாக்கத்தை ஏற்படுத்தின. சுவிஸ்காம், நோவார்டிஸ், ரோச் மற்றும் நெஸ்லே போன்ற முக்கிய நிறுவனங்களின் பங்குகள் சரிவை சந்தித்ததால் SMI மீது அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. மறுபுறம் கட்டுமான துறையை சேர்ந்த நிறுவனங்கள் முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்தன. ஹால்சிம், அம்ப்ரைஸ், சிகா மற்றும் கேப்படிட் போன்ற நிறுவனங்கள் உயர்வோடு வர்த்தகத்தை முடித்தன. ஐரோப்பாவின் மத்திய சந்தைகளில் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் பங்கு சந்தைகள் உயர்ந்த நிலையில் இருந்தன. தற்போது முதலீட்டாளர்கள் ஈரான் ஒப்பந்தத்தின் அடுத்த கட்ட முன்னேற்றங்களையும் உலக அரசியல் நிலவரங்களையும் உன்னிப்பாக கவனிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் உள்ள வோலன்ஸ்வேல் பகுதியில் ஏற்பட்ட பயங்கரமான சாலை விபத்தில் 37 வயதான ஒருவர் உயிரிழந்தார். ஞாயிறு மாலை சுமார் 6:30 மணிக்கு பின்னர் பிர்ஹார்ஸ்ட்ராஸ் சாலையில் இந்த ஒற்றை வாகன விபத்து ஏற்பட்டது. 37 வயதான ஓட்டுநர் ஒருவர் வெள்ளை நிற ரெனோல் காரில் பிர்ஹார்ட் பகுதியிலிருந்து வோலன்ஸ்வேல் நோக்கி பயணித்தார். அப்போது இன்னும் தெளிவாக தெரியாத காரணங்களால் கார் திடீரென சாலையை விட்டு விலகி ஒரு பால தூணில் நேருக்கு நேர் மோதியது. மோதல் மிகவும் கடுமையாக இருந்ததால் காரில் இருந்த ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் கிடைத்தது உடனடியாக அவசர சேவை குழுவினர் விரைந்தனர். ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்துக்கான துல்லியமான காரணம் இதுவரை தெரியவில்லை. ஆர்கோ மாகாண காவல்துறையின் விபத்து விசாரணை நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆதாரங்களை சேகரிக்கின்றனர். விசாரணை மற்றும் மீட்பு பணிகள் காரணமாக விபத்து ஏற்பட்ட சாலை பகுதி பல மணி நேரம் மூடப்பட்டது. மெலிங்கன் பிராந்திய தீயணைப்பு துறையினர் மாற்றுப்பாதை ஏற்படுத்தினர். இரவு சுமார் 10:30 அளவில் அந்த சாலை மீண்டும் போக்குவரத்துக்கென திறக்கப்பட்டது. வோலன்ஸ்வேலில் நடந்த இந்த துயரமான விபத்து சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மீண்டும் நினைவூட்டுகிறது. உலகின் முக்கிய தொழில் மயமான நாடுகளின் கூட்டமைப்பான G7 உச்சி மாநாடு இந்த முறை பல சர்ச்சைகளுக்கு முக்கியமான அரசியல் சந்திப்புகளுக்கு மேடையாக மாறியுள்ளது. பிரான்சின் எவியோன் லெஸ் பெயின்ஸ் பகுதியில் இடம்பெறும் இந்த மாநாட்டில் ஈரான் ஒப்பந்தம், யுக்ரைன் போர், வர்த்தக பிரச்சனைகள் மற்றும் உலக பொருளாதாரம் முக்கியமாக விவாதிக்கப்படுகின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான கட்டமைப்பு ஒப்பந்தம் மாநாட்டுக்கு முன்பாக ஒரு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த ஒப்பந்தம் நீடிக்குமா, பதட்டம் மீண்டும் அதிகரிக்குமா என்ற கேள்விகள் இன்னும் நீடிக்கின்றன. இந்த மாநாட்டின் முக்கிய கவனம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி சந்திப்பின் மீது உள்ளது. யுக்ரைன் அமைதி முயற்சிகளில் அமெரிக்காவின் பங்கு தொடர வேண்டும் என்றும் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் ஐரோப்பிய தலைவர்கள் விரும்புகின்றனர். இதற்கிடையில் வர்த்தக பிரச்சனைகளும் சூடுபிடித்தன. அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களான பிரான்ஸ் டிஜிட்டல் வரி தொடர்பாக அமெரிக்கா கடுமையான வரிகளை விதிக்கலாம் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். வளைகுடா நாடுகளான கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்று ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு அமைதி தொடர்பான கருத்துக்களை முன்வைக்கின்றன. மேலும் இந்தியா, பிரேசில், தென்கொரியா மற்றும் கென்யா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளும் மாநாட்டில்
நாடுகள் கலந்து கொள்கின்றன. இந்த G7 மாநாட்டில் சுவிட்சர்லாந்து கவனம் பெற்றுள்ளது. சுவிஸ் கூட்டாட்சி கவுன்சில் கே பார்வலின் சிறப்பு விருந்தினராக பிரமாண்ட இரவு விருந்தில் கலந்து கொள்கிறார். உலக பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் வர்த்தக சமநிலை ஆகியவை இந்த மாநாட்டின் முக்கிய தலைப்புகளாக இருக்கின்றன. ஆனால் பல நாடுகளுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மூலம் இந்த G7 மாநாடு உலக ஒற்றுமைக்கான சோதனையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான swisstamiழ்media.com நாடுங்கள். வணக்கம்.